படம் நல்லா பிளாஸ்டர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு ப்ரோ. ஜாக்கி சான் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜாக்கி சான் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு ப்ரோ படம். ஸ்டோரி வந்துட்டு அதாவது மற்றவங்களோட இப்போ எனக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா ரோட்டில் போகிறவங்க எதாவது அடிக்கிறாங்க, எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மற்றவங்க யாரும் பார்த்தாங்கன்னா கண்டுக்காம போயிடுவாங்களே. இவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் வேற இடத்துல நடிக்காமல் அவங்கள வந்து சொந்த இதாக நினச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த விஷயத்துக்காக ஒரு ஊரையே காப்பாற்றுற மாதிரி ஒரு இது ப்ரோ. அஞ்சு பேர் இல்லை ப்ரோ, மொத்தம் நிறைய பேர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நிறைய பேர் ப்ரோ. அஞ்சு பேர் மட்டும் இல்லை, படம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. இன்டர்வெலுக்கு அப்புறம் தாறுமாறு ப்ரோ. லேக்ல இல்லை ப்ரோ, ஸ்டார்டிங்கில் லேக் இருந்துச்சு. இன்டர்வெலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு ப்ரோ. கொடுக்குற காசுக்கு ட்விஸ்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு கராத்தே ஃபேமிலி மாதிரி இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அந்த மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு ப்ரோ. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க அதான் அர்ஜுன் சாரோட தம்பி இருப்பாங்கல்ல, இந்த குண்டா இருப்பா, அவர் கூட வந்து நினச்சி பார்க்கல நான் இந்த மாதிரி ஃபைட் சீன் பண்ணுவாங்கன்னு. அதை விட வேற லெவலில் ஆக்ஷன் சீனாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக 10க்கு 10 கொடுப்போம் ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒருத்தர் இருக்கு ப்ரோ.